ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட் சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, 14 வகையான பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி நம்ம உடம்புல இருக்க பல நோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை உள்ள இந்த அரிசி வகைகளை பயன்படுத்தி சத்து மாவு தாங்க நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு கம்பு 1 டம்ளர், கேப்பை 1 டம்ளர், திணை அரிசி 1 டம்ளர், வரகு அரிசி 1 டம்ளர். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து போடுறோமோ அதே டம்ளரை வச்சு தான் எல்லா அரிசியும் அளந்து போடணும். அடுத்து சோளம் 1 டம்ளர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூங்கார அரிசி 1 டம்ளர், கருப்பு கவுனி அரிசி 1 டம்ளர். இந்த பாரம்பரியமான சத்து மாவு வச்சு விதவிதமான பலகாரங்கள் எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் வீடியோவை நான் போடுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூங்கில் அரிசி 1 டம்ளர். இது வரைக்கும் நம்ம ரூபி ஸ்வீட் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். அடுத்து தூய மல்லி அரிசி 1 டம்ளர். அடுத்து மாப்பிளை சம்பா அரிசி 1 டம்ளர். இந்த பாரம்பரியமான சத்து மாவு வச்சு ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு வந்தோம்னா அடுத்து காட்டு யானம் அரிசி 1 டம்ளர். அதுக்கடுத்து சிவன் சம்பா அரிசி 1 டம்ளர், பார்லி அரிசி 1 டம்ளர், சம்பா கோதுமை 3 டம்ளர். அதாவது இப்போ நான் எல்லா அரிசி ஒவ்வொரு டம்ளர் சொல்லியிருந்தேன். நான் எல்லா அரிசியுமே 3 டம்ளர் அளந்து நான் போட்டுக்கிடுவேன். ஆனால் பார்லி அரிசி மட்டும் 3 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி அளந்து போடணும். பார்லி அரிசி ரொம்ப போட வேண்டாம். 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பார்லி அரிசி அளந்து போட்டால் போதும். இந்த அரிசியில் தண்ணியை ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் வெயிலில் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு நல்லா காய விடணும். இந்த அரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய வச்ச அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறணும். வறுத்து எடுத்த அரிசியை பூரா கொஞ்சம் நேரம் தாம்பாளத்தில் போட்டு ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த அரிசியை ரைஸ் மில்லில் கொடுத்து மாவை அரைச்சி வாங்கிட்டு வரணும். இந்த மாவு எப்படி அரைக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கை பொறுக்கிற சூடு நல்லா வறுத்தாச்சு. இதே மாதிரி இருக்கிற அரிசிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சதே எல்லா அரிசியும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், வறுத்தெடுத்த அரிசியை பூரா தாம்பாளத்தில் போட்டு ஆற வச்சாச்சு. இந்த ஆற வச்ச அரிசியை ஒரு வாளியில் போட்டு ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்க நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாவை வாங்கிட்டு வந்து திருப்பி வீட்டில் ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சத்து நிறைந்த பாரம்பரியமான அரிசி மாவை வச்சு நம்ம என்னென்ன பலகாரம் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், புட்டு, கொலக்கட்டை, கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், களி கிண்டி சாப்பிட்லாங்க. இன்னும் பல பலகாரங்கள் இந்த மாவை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மாவு அரைச்சி வச்சு விதவிதமான பலகாரம் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.